தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தவர்களுக்கு கிடைத்த அதிர்ச்சி செய்தி. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தவர்களுக்கு கிடைத்த அதிர்ச்சி செய்தி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் இதுவரை தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்கள். கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கர், விராலிமலை விஜயபாஸ்கர், அம்பாசமுத்திரம் எசக்கி சுப்பையா, மதுராந்தகம் மரகதம் குமாரவேல், மேலும் பெருந்துறை, தாராபுரம் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார்கள். இவர்களுக்கு தமிழக வெற்றி கழகம் கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்ததாக கூறப்படுகிறது. மீண்டும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் இடைத்தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்த பிறகு நிலைமை அவ்வாறு இல்லை. ஏனென்று சொன்னால், உள்ளூர் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் இவர்களுக்கு எதிர்ப்பாக உள்ளார்கள். இவர்களுக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கக்கூடாது, வாய்ப்பு வழங்கினால் தமிழக வெற்றி கழகம் தோல்வியடையும், இவர்களுக்கு தொகுதியில் நல்ல பெயர் கிடையாது, அதுவும் தேர்தல் முடிந்து 1 மாதத்துக்குள் ராஜினாமா செய்து விட்டதால் தொகுதி மக்கள் இவர்கள் மீது கோபத்தில் உள்ளார்கள். இவர்களை வேட்பாளராக நிறுத்தினால் தமிழக வெற்றி கழகம் படுதோல்வி அடையும். ஆகவே ராஜினாமா செய்த எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கக்கூடாது என்று உள்ளூர் தாவேகா தொண்டர்கள், உள்ளூர் அமைச்சர்கள் தலைமையிடம் அறிவுறுத்தியுள்ளனர். இதன் காரணமாக இந்த 6 எம்எல்ஏக்களுக்கும், ராஜினாமா செய்த இந்த 6 எம்எல்ஏக்களுக்கும் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாது என்று கூறப்படுகிறது. அவர்களை சமாதானப்படுத்த வாரிய தலைவர்கள் அல்லது உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. ஆக தற்பொழுது ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த 6 எம்எல்ஏக்களுக்கும் இந்த முறை எம்எல்ஏ இடைத்தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாது, உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. ராஜினாமா செய்த 6 அதிமுக எம்எல்ஏக்கள் தற்பொழுது அதிர்ச்சியில் உள்ளனர்.